ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜினி அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சிலாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு சுகமான ஒரு வாழ்த்தலை இருக்குது. அனைத்து பாக்கியங்களுமே கிடைக்க போகுது. ஏன்னா அந்த 12 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் ஒரு 195% அருமையான ஒரு மாதங்களாக அமைய போகுது. ஏன்னா இந்த ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கிலே குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். திருக்கடை எப்படி மார்கழி 15 வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டா என்ன ஆச்சு, உங்களுக்கு இருந்து வந்த எல்லா கஷ்டமும் தெரிஞ்சு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியத்தையும் கெடுத்தார். சரிங்களா? சிலவங்களுக்கு திருமணத்தடை தாமதத்தை கொடுத்துருக்கோம், சிலவங்க குழந்தை பாக்கியம் தாமதப்படுத்திருக்கோம், சிலவங்களுக்கு கடன் பிரச்சனை எடுத்து விட்டுருக்கோம், சிலவங்களுக்கு பூரியத்தில் வந்து இப்போ இருக்க முடியாது, பூரியத்தோடு வெளியேறி இருப்பீங்க, வெளியூர் போயிருப்பீங்க, சிலவங்க வாய்னாலே வந்து சில பிரச்சனை வந்துச்சிருப்பீங்க, வாய்னாலே வேலை வேலைப்பை கொடுத்துருக்கோம், வாய்னாலே தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போட்டிருப்பீங்க, தேவையில்லாத ஒருத்தர் வாய் கொடுத்து நீங்கள் அதாவது நல்லது செய்ய போய் பொல்லாப்பு உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்ரம். சிலவங்க உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்கும். வக்ரமாக இருக்குன்னா நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு காலில் ஒரு அடிபடுறதோ இல்லை ஏதோக்காக மருத்துவமனை சென்று வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கையிலே உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாளாக வைத்தியம் பண்ணக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் சரியாயிருங்க இந்த மாதம் பிறக்கையிலே. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணிட்டார், தொழில்காரன் சொல்லுவான். சனி பகவான் நல்லதான் ஒருத்தர் தொழிலை பிசினஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு உண்மையான ஒரு தொழில் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும். அப்போ அந்த சனி பகவான் பாத சனியாக இருந்தார். எது பண்ணாலும் பாதம் நமக்கு பாதமே வந்து இருந்திருக்கும். ஆனால் இப்போ சனி பகவான் 3ஆம் பாவத்துக்கு போய்ட்டு அவிட்டத்துக்கு போகிறார். அப்போது மன சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஈடுபடுறவர்களுக்கு, யாராவது வாய் வச்சு பிழைக்கக்கூடியவர்கள், தரவியில் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார், மண்மனை யோகத்தை கொடுப்பார். அது 4ஆம் பாவத்தில் ராகு. அப்போது ஒரு கடைக்கணி கட்டி வாடகைக்கு விடுறதோ, ஒரு கடைக்கணி கட்டுறதோ, ஒரு மளிகை கடை வைக்கிறதோ, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு அருமையான வேடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமைப்போகுது. அது தனுசு ராசி சொல்லவே வேணாம். எதையும் குறிக்கோளாக எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக முடிச்சே தீருவாங்க. பெரும்பாலும் மேக்ஸிமம் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, கல்வி நிலையங்களை வேலை பார்ப்பாங்க, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க, குழந்தைகள் அதிக அக்கறை கொண்டவங்க. இவங்க தனுசு ராசி எப்போ நம்ம இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க. இவங்க 4ஆம் தேதி வர. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு எப்பவுமே யோகம், எப்போவுமே மாடி வீடு சொந்தக்காரங்க. தனுசு எப்போவுமே மாடி வீடு கட்டுவாங்க. இப்போ உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு மேலே மாடி கட்டுறதோ, இல்லை ஒரு இடத்த வாங்கி கட்டி வாடகைக்கு விடுறதோ, இல்லை மண்ணு மலையாத பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை தீர்றது. ஏன்னா இப்போ ராகடிக்கிறது புத்தன் சாரம். அப்போ கண்டிப்பாக வாயை வைத்து பிழைக்கக்கூடிய தனுசு யாராக இருந்தாலும் அருமையான வருடம் இந்த வருடம். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்க போகிறார். வீடு சார்ந்த விஷயத்தில் யோகங்கள். சரிங்களா? மண்மனை சார்ந்த விஷயத்தில் யோகங்கள், தரகு வேலை பார்க்குறவங்களுக்கு யோகங்கள், கமிஷன் தொழில் பார்க்குறவங்க, கமிஷன் மண்டி வச்சுருக்கவங்க, இவங்களாம் அந்த தனுசாசி யாராக இருந்தாலும் அருமையான ஒரு யோகம். அதில் பதவி இல்லாதவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். அரசியல் இது பொழுது பதவிகள் தேடி வரும். அரசியல் ஆதரவுகளுக்கு பதவிகள் தேடி வரும். அது வெளிநாட்டில் பதவிகள் தேடி வரும். ப்ரொமோஷன் ஆகும். ஒர்க்கராக இருக்கேன் சூப்பர்வைசராக இருக்கேன் மேனேஜராக இருக்கேன் முதலாளி, தனியாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்கு நடக்கும். ஆனால் குரு வக்கரத்திச்சார். நமக்கு வந்து ஏன் உங்களுக்கு எல்லா பாக்கியம் இருக்குது சாமி, நான் வேலை பார்க்குறேன், பொசிஷன் வச்சுருக்கேன், வேலை இருக்கேன், ஆனால் நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நினச்சது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியலை, இந்த மாதிரி நினச்சிருக்கலாம். இந்த வருடம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்த காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதம் தேவையில்லாத பிரச்சனை எடுத்து போட்டுருப்பீங்க. அது இடம் சார்ந்து இருக்கலாம், மண்மனை சார்ந்து இருக்கலாம், வீடு சார்ந்து இருக்கலாம், தாய் சார்ந்து இருக்கலாம், உறவு சேர்க்கை சார்ந்து இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு முடக்கம், தயக்கம், தடை தாமதம் கொடுத்துருக்கோம். ஏன்னா வக்கரமாக இருந்தார். நம்ம சரியாக இல்லை, உங்கள் சிந்தனை சரியில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த புத்தாண்டு தொடக்கத்திலே உங்கள் சிந்தனை தெளிவாயிரும். சொந்த பந்த உறவு சேர்க்கை ஏற்படும். முயற்சிகள் எடுத்து திண்ணமாக இருப்பீங்க. தெளிவான சிந்தனை பிறக்கும். ஒரு வைராக்கிய குணம் உண்டு செயல்படுவீங்க. எதையும் நம்மளால் சாதிக்கலாம், அவன் அப்படி இருக்க நம்ம இப்படி இருக்க முடியாதா, அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுவும் வீடு சார்ந்த விஷயத்தில் உள்ள பெண்டிங்லாம் வந்து சரி பண்ணிடுவீங்க. வீடு சார்ந்து லோன் போட்டுருக்கவங்க, இடம் சார்ந்து லோன் போட்டுருக்கவங்க, அரசு சார்ந்து லோன் போட்டுருக்கவங்க எல்லாரும் இந்த லோன் கிளிக் ஆகிடும் மே மாதத்துக்குள்ளேயே. சரிங்களா? அதே போல் குழந்தை பாக்கிய தடை தாமதம் உள்ளவங்க, திருமணம் சார்ந்த விதத்தில் தடையில்லாத தாமதம் உள்ளவங்க, ஒரு விவசாய சாமி மறுமணம் சார்ந்த
தாமதம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துக்குள்ள திருமணம் நடைபெறும். அதே மாதிரி காதல் எண்ணங்கள் மேலோங்கும், காதல் திருமணம் நடைபெறும். சரிங்களா? ஏன்னா 5ஆம் தேதி ராசிநாதன் 5ல் போய் இருக்கார். அப்போ ஆழ்மன எண்ணங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஆழ்மனத்தில் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். சிந்தனை தெளிவாயிரும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் போய் கோயில் ஆலய வழிபாடு செய்வீங்க. குலதெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுவீங்க. ஒரு கோயில் கட்டலாமா அப்படிங்கிற கோயில் கட்டுற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த மாத தொடக்கத்திலே, இந்த வருட தொடக்கத்திலே 45 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக செவ்வாய் ராசியில் இருக்கா. அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியில் கண்டிப்பாக குழந்தை பாக்கி கைமையில் பலனாக கிடைக்கும் இந்த 5 மாதத்துக்குள்ளே. அதே போல் குழந்தைகள் கல்விக்காவோ வேலைக்காகவோ உத்தியோகத்துக்காக வெளிநாடு வெளியூர் செல்வாங்க. அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து தொகை வந்துடும். பண விஷயத்தில் யாரெல்லாம் ஏமாந்துருந்தீங்களோ, பண விஷயத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகுங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தீரும். கடன் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை தீரும். ஏன்னா உங்களுக்கு குரு வக்ரவர்த்தி ஆகிட்டார். அப்போ நீங்கள் ஸ்டடி ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்போ யோகங்கள் நிறையா இருக்குது, வர எல்லாமே கிடைக்கும். போய் நம்ம வாங்கினா தானே, நம்ம உடம்பு சரியில்லாமல் தான் யார் கொடுப்பா? அதுபோல் இப்போ தான் வந்து உங்களுடைய மனதும் உடம்பும் தெளிவாகும் தன்மையை இந்த ஆங்கில புத்தாண்டு மாத தொடக்கத்திலே கொடுத்துரும். மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடச்சிடும். மே மாதத்துக்கு அப்புறம் வளர்ச்சி தான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போது இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பது உங்களுக்கு 100% அருமையான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும். மற்றெல்லாம் மாத கொள்கள் தான், அது வந்து ஒரு சில மாற்றங்களை தான் கொடுக்கும். ஆனால் இந்த கிரகங்களை சார்ந்து தான் அந்த மாற்றங்களாக இருக்கும். அப்போ உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்க, குரு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. வக்கரமாவோ அஸ்தமனம் இதை இருக்கக்கூடாது. அதே போல் ராகு சனி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு தசாபதியும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற போல் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நம்ம முடிவு எடுக்கும்போது தெளிவாக எடுத்துட்டா நமக்கு சக்ஸஸ் தான். அந்த மனக்குழப்பத்தை மன தெளிவை உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்துரும். அப்போ யாரோ ஒரு மூலமாக, குருமார்கள் மூலமாகவோ இல்லை முன்மை தெரியாத மூலமாகவோ இல்லை இறைவன் மூலமாக ஏதோ வழியில் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுப்பார். அப்போ நல்லது நடக்கணும்னா ஒரு செகண்ட் நல்லது ரொம்ப காலமாக தேவையில்லை. அதனால் நல்லது நடக்கும் காலமாக இந்த ஒரு காலம் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்குள்ள பலன் அனுபவிக்க போகிறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக மண்மனை சார்ந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதேபோல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு, மன பெருமை அடைவீங்க குழந்தைகள் மூலமாக. சரிங்களா? அதே போல் மூல சனி முயற்சி ஸ்தானம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வெற்றியாகக்கூடிய தன்மை கொடுப்பார். 3வது சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் வளர்ப்பு பிராணிகள் வாங்குவீங்க. பக்கத்து வீட்டில் உள்ள யாருக்கும் பக்கத்தில் உள்ள பிரச்சனை மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். அதே போல் இடமாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு இடத்த வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு வகைக்காக இடமாற்றத்தை கொடுக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல் மூல சனி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சியில் வெற்றியை கொடுப்பார். தொழிலில் வந்த தடை தாமதம் முடக்கம் எல்லாம் தீரும். தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே வருடக்குழுகள். அப்போ இதை சார்ந்து தான் உங்களுடைய மாதக்குழுகள் செயல்படும். அப்போ ஒரு வண்டி வாகன சேர்க்கை, ஒரு வீடு கட்ட முடியல, சமையலாம் கட்டிட்டேன், இடமெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குன்னா வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். விவசாய நிலங்கள் வாங்குவீங்க, போர் போடுவீங்க, விவசாயம் பண்ணி சிறப்பாக இருக்கும். ஏதோ வகையில் ஒரு காணி இடமாச்சும் வாங்குவீங்க. அப்போ 4ஆம் வாங்குறதுன்னு அது உங்களுக்கு சுகத்தை கூட பாகம். அப்போ அனைத்து விதமான சுகத்தை கொடுக்கும். கால்நடைகள் வாங்குவீங்க, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாய நிலங்கள் இது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்போ அந்த மாதக்குள்ளே அதை முடிவு பண்ணும். ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த ஒரு காலம் தனுசு ராசி அன்புகளுக்கு செல்லும் கொளிக்கும் அக்காலம். இவ்வளோ நாள் வந்து இருந்த பண பிரச்சனை தீருங்க, உடலில் பிரச்சனை தீருங்க. சரிங்களா? அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நாளில் ராகு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் மாடிக்கு மேலே மாடி கட்டுறதோ, ஒரு வாடகைக்கு ஃப்ளாட் கட்டி விடுறதோ இல்லை ஃப்ளாட் வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் மண்ணு சார்ந்த விஷயங்களை மே மாதத்துக்குள்ளே நடக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம், கடனாடிக்கூடிய தன்மை எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்போ இந்த உங்களோட காலம் உங்களுக்கு அனைத்து விஷயமே சாதகமாக அமைய போது. அதில் நீங்கள் மனக்குழப்பம் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை பண்ணலாம் நின்று நாளாக ஒரு மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. அந்த மனக்குழப்பம்லாம் வேண்டாம். அந்த மன தெளிவை உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு தொடக்கத்திலேயே மன தெளிவு கிடைச்சிரும். அதுபடி செயல்படுங்க. அது மாதிரி உங்களுடைய விதி ஜாதகத்தை முன்னாடி பார்த்துக்கோங்க. சரிங்களா?